وعليكم. பிஸ்மில்லா கடைசியாக நாங்கள் டெஸ்ட் அந்த எழுத்துக்கள் உச்சரிப்பு பகுதியில் இறுதி பகுதிக்கு வந்திக்கிறோம் பார்த்துக்கிறோம். மாதிரி சின்ன ஒரு பகுதி உண்டு இருக்குது. அதை பார்த்துட்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்கள் அடுத்த லெவலுக்கு நான் போவோம். ஒயின் உச்சரிப்பிட பகுதியை பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் கடைசி ஒரு பகுதி இருக்குது. பிஸ்மில்லா அவனோட அவன் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما من طغى தொகோ தொக தொகோ கவனத்தை வைத்து தூக்கணும். فأما من طغى ஆ சரி போதுங்க. فأما من طغى ரெண்டாவது والنازعات غرقا சரி போதுங்க. والنازعات غرقا மூணாவது لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. சரி போதுங்க. لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. நாலாவது وأغطش ليلها وأخرج وأغ ضحاها. கலக்காம விடுங்க. وأغ போஷ وأغ கலக்கிறது பிள்ளை. وأغطش ليلها وأخرج ضحاها. திருப்பதும் பாவம். وأغطش ليلها وأخرج ضحاها. ஐந்தாவது وما يغني عنه ماله إذا تردى. ஐநலம். இது அடுத்த லெவல் உங்களோட செகண்ட் லெவல். இதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக நாங்கள் சட்டங்களை இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். சட்டங்களை வெறுமனே உங்களுக்கு தந்து நீங்கள் பாடமாயிட்டு வர்றதில்ல. சட்டங்களை ப்ராக்டிஸ்லாம் பார்ப்போம். அந்த வசனங்களை தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு ஆண்ட வசனங்களை இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது போல் ஒரு ஆண்ட வசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஓதுகிற சட்டம் ப்ராக்டிக்கலாக சரியாகிக்குதா, ப்ளே ஆகுதா, பிரச்சனை ஆகுதான்னு சொல்லி நான் பார்ப்போம். அஹ், Okay. முதல்ல உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் வர சப்ஜெக்டுகளோட பிடிஎஃப் டாக்குமெண்ட் உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அதை வச்சு சில விஷயங்களை ஃபியூச்சர்லேயும் பார்த்துக்கொள்ள வசதியாயிக்கும் இன்ஷா அல்லாஹ். பெஸ்ட் லெவல் படித்த விஷய சட்ட உச்சரிப்புகளை முழுமையாக நாங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு தான் செகண்ட் லெவலுக்கு போவோம். இதில் மொத்தம் 7 பகுதிகள் இருக்குது. ராட நாங்கள் மிஸ் ஆகின ஒரு எழுத்து ரா, அது சட்டத்தோடு சம்மந்தப்பட்டது. ராவை நாங்கள் முழுமையாக பார்ப்போம். ஷது செய்யப்பட்ட நூன், ஷது செய்யப்பட்ட மீன் குர்ஆன்ல வார நேரங்களில் சட்டங்கள் இருக்குது. கல்கலாவை பற்றி நாங்கள் நோமலை பார்த்துக்கிறோம். அதை பற்றி நாங்கள் சட்டமாக டீப்பாக பார்ப்போம். குர்ஆன்ல சுக்கூன் செய்யப்பட்ட மீம் என்று வருகின்ற எல்லா இடங்களும் ஏதோ ஒரு வகையில் சில சட்டங்களோடு தொடர்பாக இருக்கும். அதை எப்படி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஓதணுங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன், அதாவது ஃபதஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன் இப்படியான அடையாளங்களோட வருகின்ற சந்தர்ப்பங்களையும் சட்டங்கள் இருக்குது. அல்லாஹுடைய லாம், அல்லாஹ் என்ற சொல் குர்ஆன்ல வருகின்ற சந்தர்ப்பத்தில்
சில சட்டங்களை நாங்கள் பார்க்க வேண்டி வரும். இதில் இந்த 6வது முடிஞ்சதோட உங்களுக்கு குர்ஆன் அமைப்பில் குர்ஆன முஸ்ஹஃபை நாங்கள் ஓதுறதுக்கு ஆரம்பிப்போம். அதுக்கு பின்னால் நாங்கள் கொஞ்சம் டீப்பாக ஆழமாக மத்தை பற்றி நீட்டல் தொடர்பான விஷயங்களை பேசிக்கலி பார்த்திக்கிறோம். அட்வான்ஸான விஷயங்களை பின்னுக்கால பார்ப்போம். இதில் ராவை தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்றால் ரா தான் எழுத்து ரீதியாக நாங்கள் பார்த்ததில் பேலன்ஸ் ஆகிக்கிற உண்டு. அதை நான் பார்த்தா மட்டும் அது முடிஞ்சு போய்த்திடும். இந்த ராவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம் சட்டங்களோட ஓப்பனிங் கேட் இவர் தான். என்னடா நாங்கள் இது படித்த எழுத்துக்களில் ராவை தான் பேலன்ஸாக வச்சுக்கிறோம். உண்மையில் ரா முடிகிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சட்டங்கள் இல்லாமல் கூட உருவாண்ட எல்லா எழுத்துக்களையும் என்னென்ன அமைப்பில் உச்சரித்து ஓதணும் என்றதை நாங்கள் முழுமையாக தெரிஞ்சு வச்சிருப்போம் ராவை முடிக்கிற சந்தர்ப்பத்தில். இது ஒரு முக்கியமான விஷயம். ராட சட்டம், அதாவது அஹ்காமு ரான்னு சொல்லுவோம். இந்த ராட சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராட சட்டம் ஏன் சட்ட பகுதியில் வருது அப்படி என்றால் இதையும் உச்சரிப்பு ரீதியான சந்தர்ப்பத்தில் பார்க்க இயலுமா அப்படின்னு கேட்டால் அப்படி அல்ல. இது சட்ட ரீதியான பகுதிக்குள்ள வருது என்றால் ராவை நாங்கள் 2 வகையில் உச்சரிக்க போகிறோம். ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்பிக்கும் என்றால் அது முதல் பகுதியில் வந்துடும். ஒரு எழுத்துக்கு ஒரே ஒரு உச்சரிப்பு தான் இருக்குது என்றால் அது முதல் பகுதியில் வந்துடும். ஆனால் ஒரு எழுத்துக்கு 2 வகையான உச்சரிப்புகள் இருக்குது அப்படி என்றால் தான் நாங்கள் அதை சட்ட பகுதிகளை கொண்டு வருவோம். ஆனால் இந்த ராவை பொறுத்த வரைக்கும் 2 வகையான உச்சரிப்புகளிலையும் எதன் மூலமாக உச்சரிக்கப்படணும் அல்லது எங்கே இந்த எழுத்தை உச்சரிக்கணும் என்று கேட்டால் எங்களோட தொண்டையும் எங்களோட நாவும் தான் இதில் தொடர்புபடும். இது 2க்கும் மூலமாகத்தான் உச்சரிக்கப்படும் ராவாய்க்கும். பட் இடங்கள் முன்பின் ஆகலாம். அதான் இந்த உள்ள வித்தியாசம். இந்த 2 முறைகளில் முதலாவது முறை என்னென்றால் ராவை நாங்கள் ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்தைன் அல்லது ஃபத்ஹு மத்து அல்லது லம்மத்துன் லம்மத்தைன் லம்மு மத்து இந்த 6 சந்தர்ப்பங்கள்லையும் ராவை நாங்கள் தடிப்பாக ஓதணும் அல்லது வல்லினமாக ஓதுவோம் என்று சொல்லுவோம். தடிப்பாக ஓதணும் அப்படி என்றால் ராவினுடைய உச்சரிக்கப்படக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டால் நாவினுடைய நுனிப்பகுதி முன்னால் இருக்கிற அந்த நுனிப்பகுதியும் தொண்டையினுடைய நடுப்பகுதியும். தொண்டையின முன்பகுதியில் பேத்திட்டு அந்த நுனிப்பகுதி படையலாது. தொண்டையினுடைய நடுப்பகுதிக்கு அந்த எழுத்துக்கு நான் கொண்டு போகணும். சவுண்ட் என்ன செய்யும் என்றால் நேராக மேல் நோக்கி போகும். சவுண்ட் வரும் ரா. அந்த ரா தடிப்பது பின்னுக்கு போகும். நாவினுடைய முன்பகுதி பின்னாடி வைத்து படும். இந்த ராவினுடைய வல்லின பகுதி தடிப்பான பகுதியை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் 4 வகையான உதாரணங்களுக்கு கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். 4 வகையில் இந்த ராவை நான் பேசுவோம். ஒன்று ரா ஃபத்ஹத்துன் பெற்று வரக்கூடிய சந்தர்ப்பம். இரண்டாவது ஃபத்ஹத்தைனி பெற்று வரக்கூடிய குர்ஆனில் பெற்று வரக்கூடிய இடங்கள். மூணாவது லம்மத்துன் பெற்று வரக்கூடியது. நாலாவது லம்ம தைனி பெற்று வரக்கூடிய இடங்கள். இப்படி நாங்கள் 4 வகைகளில் இந்த எழுத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது 4 மாதிரியான வசனங்களை நாங்கள் ஓதி பழகிறோம். அதில் முதல் பகுதி ஃபத்ஹத்துன் பெற்று வரக்கூடிய வசனங்கள். இங்கே நாங்கள் நேரடியாக வானத்தை நோக்கி உச்சரிக்கணும் என்று பார்த்துக்கிறோம். இதில் ஃபத்ஹத்துன்னும் வரும், அதே நேரம் ஃபத்ஹ மத்தும் சேர்ந்து தான் வந்திக்குது. பிஸ்மில்லா. இது கொஞ்சம் நாண்டி ஓதி பார்த்துட்டு அடுத்த பாடத்தை பார்ப்போம். ஓதுவோம். صحف إبراهيم ராவென்று தந்திருக்குது. எஸ், ராண்டு வரும். صحف إبراهيم وموسى. ஐ வராது, பெரிய ஹா வரணுமே. இப்ராஹீம. صحف إبراهيم وموسى. திருப்பி பாபு.
صحف إبراهيم وموسى ரெண்டாவது سنيسرك لليسرى ரா ரா என்றால் அந்த வல்லினத்துல வந்து ஒரு கொஞ்சம் குழப்பம் உண்டு மீதி ராங்கிறது இப்படி தான் வரும் நான் சொல்ல இப்படி வரணும் உங்களுக்கு ரா வானத்தை நோக்கி நேரடியாக தூக்கப்படணும் உங்களுக்கு தூக்கிப்பட்டவனும் எஸ் நேராக வானத்தை நோக்கி தூக்கணும் لليسرى ரா ரா அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். ரா எப்படி بنرى ஆ ரா ஆ لليسرى ஆ ونيسرك لليسرى குட் திருப்பி போதுங்க ونيسرك لليسرى முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு வேணா கொஞ்சம் صحف إبراهيم ம். وموسى இந்த ஹேப்பல إبراهيم وموسى இப்ராஹீம إبراهيم திருப்பி போதுங்க صحف إبراهيم وموسى ம் ரெண்டாவது பாவம் ونيسرك لليسرى மூணாவது وزرابي مبثوثة مبثوثة وزرا ز சவுண்டையும் எடுத்துக்கோங்க وزرابي مبثوثة சரியாக வருது இல்ல ச وزرابي مبثوثة நாலாவது ألم يعلم بأن الله يرى சரி போதுங்க ألم يعلم بأن يعلم ஏ பணியும் ألم يعلم بأن الله يرى சரி போதுங்க ألم يعلم بأن الله يرى ஓகே லாஸ்ட் ஒன் يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى லஹு அல்ல லஹு يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى ராப்பல திக்ரா ரா தான் வருது ரா ذكرى ரா திக்ரா يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى இது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வாங்க அந்த ராடை அடிக்கடி மாறுது நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இன்னொரு அடுத்த படத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ் ராவை Okay. நாளை